அம்மா 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 யானு என்ன பண்ண போறியா? இறைச்சி. என்ன இறைச்சி? மாட்டு இறைச்சி. மாட்டிறைச்சி? மட்டன். மாட்டிறைச்சி. மட்டனா மாட்டிறைச்சியா? அது என்ன பண்ண போறியா? தேங்காய் பால் விட்டு குழம்பு வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல வந்து அம்மாவின் மட்டனை சேர்த்திருக்கிறோம். மட்டனா மாடாமா? மாட்டிறைச்சி. சரியா? மாட்டிறைச்சி குழம்பு எங்க அம்மா எப்படி வைக்காங்கன்னு பார்க்க போறோம். கிச்சன் கொஞ்சம் கச்சா மிச்சம் தான் மக்களே கிடைக்கும். சின்ன வீட்டுல உள்ள கிச்சன் இப்படிதான் இருக்கும். அதனால இது பண்ணாதீங்க. அம்மா வேற கடைக்கும் போயிட்டு வந்து வீட்லயும் கொஞ்சம் பாத்துக்கிடுவாங்களா. ஃபர்ஸ்ட் வந்து மாட்டிறைச்சி நல்லா கழுவி குக்கர்ல சேர்த்திருக்காங்க. அம்மா இஞ்சிக்கு தொல்லி எடுக்கண்டமா? கழுவியாச்சா? தொல்லி எடுக்கலன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க மக்கள். கழுவிட்டா லைட்டா எடுப்பீங்களோ? பூண்டு இவ்வளவு எடுத்திருக்காங்க. இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் பண்ண போறோம். கலாம என்ன பண்றது போல இருக்கு. நீனா சிக்கன் பறிக்க போறாங்களா? அம்மா மட்டன் வைக்க போறாங்க. மட்டன் இல்லமா பீஃப். காதோரம் ரோலாக்கு. வீட்டுல இறைச்சி மசாலா இல்லாத காரணத்தால் 5 ரூபாக்குள்ள பாக்கெட் வாங்கியிருக்காங்க. மக்களே நாங்க இப்படிதான் இறைச்சி மசாலா ரெடி பண்ணுவோம். இந்த கடையில 5 ரூபாக்குள்ள பாக்கெட் இருக்கும் பாத்தீங்களா? 10 ரூபா ஆயிட்டோ. இத வந்து நல்லா வறுத்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அது கூட்ட போட்டு அரைச்சிருவோம். ஒரேடியா வேலை முடியும் பாத்தீங்களா? நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இறைச்சி மசாலா நம்ம இறைச்சி சம்பந்தமா எந்த சமையல் பண்ணாலும் அதுல வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். பாதி தான் போட்டிருக்காங்க. காட்டுங்க மீதியா. உள்ளி வசக்கும் போது மீதிய போடுவாங்க. பாதிய போட்டு வேற எதுவும் போடாண்டமா? இது கூட மஞ்சப்பொடி, மிளகு பொடி, உப்பு. உப்பு போடாண்டமாமா? தண்ணி எதுவும் ஊத்தாண்டான்ல? எத்தனை விசில் வைக்கணும்? இது சீக்கிரம் வேலைனால நான் 3 விசில் வைக்கணும். தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு வெட்டிட்டு இருக்காங்க? கத்தி விளையாடாத, கத்தி விளையாடாத. சொல்லு. 7னா நோண்டணுமா? 70 ஆனாலும் நோண்ட கூடாது கத்தி. வீடா குப்பை குளமா? அழகா இருந்த வீட என் பிள்ளைல இருந்து இப்படி ஆக்கிட்டு. ஜோனே கை பற்றாம பாத்துடுனா. இறைச்சி வேக வச்ச அப்புறமா ஒரு சீனி சட்டி அடுப்புல வச்சு தேவையான அளவு எண்ணெய், கடுகு போட்டிருக்காங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலை போடணும். எத்தனை பல்லாரிமா? 4 பல்லாரியும் நீல வாக்குல வெட்டி வச்சிருக்காங்க. நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு பச்சை மிளகு கீரி போட்டிருக்காங்க.
2 பச்சை மிளகாய். தக்காளி வந்து நீல வாக்குல வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஆப்பிள் தக்காளி. தக்காளி போட்டுக்காங்க. பல்லாரி நல்லா வதங்கினோன்னா என்னது தக்காளி நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி வச்சிருந்தோம், அதை போட்டு நல்லா வதக்கணும். இப்பவே சூப்பரான மனம் வருதுமா. அம்மா வந்து சமையல் வந்து யானோ தானோ வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா டேஸ்ட் வேற லெவல். அடுதானே ஏமா ஏமா மசாலா என்னெல்லாம் போடுறீங்க? மஞ்சள் பொடி, வத்தல் பொடி. எங்க அம்மா வீடியோ எடுக்க வாய்ப்பாவே காட்டி தர மாட்டேங்காத. வத்தல் பொடி எத்தனை ஸ்பூன்? 3 கரண்டி வத்தல் பொடி. வத்தல் பொடி என்றால் இங்கிலீஷ்ல வந்து சில்லி பவுடர். கொரியாண்டர் பவுடர் எடுங்கம்மா. ஏமா அது என்னன்னு தெரியுமா உனக்கு? மல்லிப்பொடி, கொரியாண்டர் பவுடர். சொல்லு பாப்போம். ஏமா எவ்வளவு பட்டியா கொரியாண்டர் பவுடர்? என்ன கேட்டா பவுட்டி அப்பான்னு தள்ளி யாசுவா. கொரியாண்டர் பவுடர் சொல்லுமா. நிறைய போட்டுட்டீங்களோ? நிறைய போட்டு விட்டால் அப்படியே சட்டிக்குள்ள கை விட்டு வெளியே எடுத்துடணும். இதான் கன்னியாகுமரிக்காரங்களின் சமையல் ரகசியம். மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. இது நம்ம கறி துணி இப்படி இருக்கு. வாட் இஸ் திஸ் கறி துணி? கறி துணி என்றால் கறி பிடித்து இருக்கும், அதுதான் கறி துணி. இப்ப எல்லாம் மாடல் மாடலா துணி வச்சிருப்பீங்க, ஆனா வந்து அம்மா வந்து தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்காங்க. மக்களே மொத்தமே கிச்சன் இவ்வளவுதான், குட்டி கிச்சன் தான், அதனால இப்படிதான் சமையல் பண்ண முடியும். தேங்காய் பாலை ஊத்தணும். ஏம்மா இந்த மாடல் கறியை நான் பார்த்ததே கிடையாது, என்ன வித்தியாசம் வைக்கீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஞான உதயம் வந்தது? தாயே, என் குலத்தாயே. மக்களே இனி வந்து தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வத்த வச்சு இறக்குனா தேங்காய் பால் பீஃப் குழம்பு ரெடி. பாக்குறதுக்கு சுமாரா இருந்த மாதிரி இருக்கும், ஆனா டேஸ்ட் வெறித்தனமா இருக்கும். கடைசி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.